புதுசா அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி மீது இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க போகுது. அதற்கு முன்பு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி கடந்த 10 நாட்களாக இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியில ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்திருக்குங்கிறத எதிர்கட்சியாக சில விமர்சனங்களோடு இங்க வைக்க நான் விரும்புகிறேன். முதல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க கொண்ட பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,27,500 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறார். தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. அடுத்து மிக முக்கியமான ஒண்ணு நம்பர்ஸ், மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ். நம்முடைய சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. மேஜிக்கல் நம்பர் சொல்லுவாங்க. 118 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்ப நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. 108 இடங்கள் தான் இருக்கு. அதுவும் அந்த கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடங்கள்ல போட்டி போட்டு அதுல ஒரு இடத்தை இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். இன்னும் அந்த தொகுதி மக்களை சந்திச்சு, நேரில் சந்திச்சோ இல்ல ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு நன்றியை கூட இன்னும் தெரிவிக்கல. அது மட்டும் இல்ல, நேற்று உயர்நீதிமன்றம் அளிச்ச தீர்ப்புல ஆளுங்கட்சியை சேர்ந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய 4 உறுப்பினர் வாக்கெடுப்புல கலந்து கொள்ள கூடாதுன்னு நீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்ப ஆளுங்கட்சிக்கு வெறும் 106 இடங்கள் தான் இருக்கு. ஆனாலும் தேர்தல்ல தனக்கு எதிராக எங்க தலைவர் அமைச்சர் கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சிக்கு இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த மதிப்பிற்குரிய தலைவர்கள் எல்லாம் சொன்ன காரணம், இந்த ஆட்சியை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன காரணம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்துல உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, இப்பவும் அவங்க எங்க தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் தொடருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அவங்க சொன்ன இன்னொரு காரணமும் இருக்கு, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மதச்சார்பற்ற ஆட்சி அமையணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த திருட்டுத்தனமான வார்த்தை மாதிரி நினைக்கிறேன். அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம
இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சீங்க. இப்ப நான் சொல்றதுல ரொம்ப டீசென்டான வருஷன். அந்த கட்சி தலைவர் உங்களை சொல்ல இருப்பாங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. இப்ப நான் சொன்னதுல ரொம்ப டீசென்டான வருஷன். அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும் சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.